ஸ்ரீ அக்னி புராணம் 8ஆம் பகுதி. ஆலயம் எழுப்புதல். இறைவனுக்கு ஆலயம் எழுப்புபவன் முற்பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஆலயம் எழுப்ப எண்ணம் கொண்டாலே பாவ விமோசனம் உண்டு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆலயம் கட்டுபவரை ஆதரிப்பவர்கள் பாப விமோசனம் பெற்று அச்சுதன் லோகம் அடைவர். பகவான் ஸ்ரீஹரிக்கு ஆலயம் எழுப்புவதனால் தன் வம்சத்தில் தனக்கு முன் தோன்றியவர்கள் பின் தோன்றுபவர்கள் ஆகிய அனைவரும் விஷ்ணு லோகம் அடைவர். ஆலயம் எழுப்புவதனால் பிரம்மஹத்தி பாவம் நீங்கும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்கும். ஓர் ஆலயம் எழுப்பினால் ஸ்வர்க்கம், 3 எழுப்பினால் பிரம்மலோகம், 5 கைலாயம், 8 எழுப்பினால் வைகுந்தம் அடைவர். சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்து பிறவா பேரின்பம் அடைவர். ஏழை அல்லது பணக்காரன், சிறிய அல்லது பெரிய ஆலயம் கட்டுவோர்க்கும் ஒரே விதமான பலன்கள் கிட்டும். திருமாலுக்கு ஆலயம் எழுப்புவோரின் குடும்பம் வைகுந்தத்தில் ஆனந்தமாக இருக்கும். தான் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை கொண்டாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும். செல்வத்தை ஆலயம் எழுப்புவதில் செலவு செய்பவன் வைகுந்தம் அடைகிறான். அவனுக்கு மறுபிறவி இல்லை. 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.